வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மாறிவரும் நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப மாணாக்கர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர் கூறியுள்ளார். போதைப்பொருள் இணைப்பு சங்கிலியை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை, தேனி, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணாக்கர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை டாக்டர் MGR மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், அறிவார்ந்த புதிய தேடல்களை நோக்கி மாணாக்கர் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை நிர்ணயித்த காலத்திற்கு முன்னதாகவே எட்டப்பட்டு விடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியில் 3வது பெரிய நாடாக நம் தேசம் விரைவில் முன்னேறும் என்றும் கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன், கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றார். குடியரசு துணைத் தலைவர் நாளை சென்னையில் சித்த மருத்துவ தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் இத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய 5 பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தொழில்நுட்ப திருவிழா தொடக்க நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவின் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பிறருடைய உத்தரவு தேவையில்லை என்று குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகள் நட்புறவையும் நீர் பகிர்தல் போன்றவற்றை பாதிக்கும் என்று கூறிய அவர், நட்புறவும் தீவிரவாதமும் இணைந்து செயல்பட முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகள் உலகத்தை ஒரே குடும்பமாக கண்ணோக்குவதாகவும் குழப்பங்களுக்கான சுமூக தீர்வுகளுக்கு வழிகொடுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இந்திய நாட்டின் வளர்ச்சியால் தத்தம் நாடுகளும் வளர்ச்சி பெறுவதாக அண்டை நாடுகளும் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். அண்டை நாடுகள் நட்புடன் இருப்பதால் முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இந்தியாவும் அவைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாக டாக்டர் S. ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் சீர்திருத்தங்களின் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மேம்பட்ட நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப பாதையில் 2025ஆம் ஆண்டு தனி முத்திரையை பதித்து சாதனை படைத்துள்ளது. பிற நாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திருந்த நம் நாடு தொழில்நுட்பங்களை உருவாக்கி வெற்றி பாதையில் தற்போது பீடு நடைபோடுகிறது. பெருமளவிலான முதலீடுகள், பல்வேறு தொழில் நிறுவனங்களின் சீர்திருத்தங்களால் இது சாத்தியமானது. 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் மனித ஆற்றலை மையப்படுத்தி செயற்கை நுண்ணறிவு முறைகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் நம் நாடு இன்றியமையா தடத்தை பதித்துள்ளது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தரவரிசை பட்டியலில் நம் நாடு அண்மையில் 3வது இடத்திற்கு முன்னேறி அனைவரையும் வியப்பிற்குள் ஆழ்த்தியது மாபெரும் சாதனையாகும். புவி கண்காணிப்பு ரடார் செயற்கைக்கோளான நிசாரின் வெற்றிகர விண்வெளி பயணம், ஹைதராபாத் ஸ்கைரூட் விண்வெளி வளாகத்திலிருந்து விக்ரம்-1 நாட்டின் முதலாவது சுற்றுப்பாதை ராக்கெட் தொடங்கப்பட்டது போன்றவை விண்வெளி துறையிலும் நம் தேசத்தின் அளப்பரிய சாதனைகளை முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். स्काईरूट का इंफिनिटी कैंपस भारत की नई सोच, इनोवेशन और सबसे बड़ी बात यूथ पावर का प्रतिबिंब है. हमारी युवा शक्ति की इनोवेशन, रिस्क टेकिंग एबिलिटी और एंटरप्रेन्योरशिप आज नई बुलंदी छू रही. और आज ये कार्यक्रम इस बात का प्रतिबिंब है कि आने वाले समय में भारत ग्लोबल सैटेलाइट लॉन्च इकोसिस्टम में एक लीडर बनकर उभरेगा. நீடித்த நிலையான மேம்பட்ட அணுசக்தி மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதன் மூலம் தனியார் துறையினரும் முதல் முறையாக இத்துறையில் தடம் பதிக்க வழிகோலப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் நம் நாட்டின் மேம்பட்ட தொழில்நுட்ப திறன்களும் இணைந்து பயணிப்பதால் 2025ஆம் ஆண்டு தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஆண்டாக சாதனை படைத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். போதைப்பொருள் இணைப்பு சங்கிலியை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் மதிமுகவின் இளைஞர்களின் நல்வழி சமத்துவ நடைப்பயணத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டை தமிழகத்திலிருந்து முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். போதை பழக்கத்திற்கு அடிமையாக உள்ள இளைஞர்களை மீட்க முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளிலிருந்து போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்ல, ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமானது, அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோட தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். தமிழகத்தில் மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை இன்று பயனாளிகளுக்கு வழங்கி பேசிய அவர், மக்களை தேடிச் சென்று திட்டங்களை பொதுமக்களின் இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் திரு ஏவ வேலு, திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் 4 கரைகளிலும் நந்தவனம் அமைக்கும் பணிகளை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா இன்று தொடங்கி வைத்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சி மத்திய மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நாளை தொடங்குகிறது. கோவை ஆழியார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 135 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் பொள்ளாச்சி, ஆனைமலை வட்டங்களில் உள்ள 22,332 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவிலின் மார்கழி திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, திரு மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவில் மார்கழி பெருந்திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருத்தேரோட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக சுவாமி ஆலயத்தில் இருந்து எழுந்தருளி தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இன்று சப்தவர்ணம் நிகழ்ச்சி இரவு நடைபெற உள்ளது. கன்னியாகுமரியில் இருந்து குமரன், விவேகானந்த். ராமநாதபுரம் அருள்மிகு உத்தரகோசமங்கை திருக்கோவிலில் ஆருத்ரா விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இரவு மகா அபிஷேகம் நடைபெறுவதுடன் நாளை அதிகாலை நடராஜரின் திருமெனியில் சந்தனம் மீண்டும் பூசப்பட்டு ஆருத்ரா தீப ஆராதனைகள் நடைபெறவுள்ளன. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, தேனி, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளார். காலிறுதியில் அவர் ஜப்பானின் ஹோனாகா கோபயாஷியை 6-3, 6-4 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப மாணாக்கர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். போதைப்பொருள் இணைப்பு சங்கிலியை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை, தேனி, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.